வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ல உங்களை சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. வெள்ளத்துல அப்படி திகச்சிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் வேர்ல்ட் கப் டீம் இந்தியா ஜெயிச்சதுனால. ஆனா இப்போ அதை விட பிரம்மாண்டமான இன்னொரு டோர்னமெண்ட் பக்கத்துல இருக்கு. டாடா ஐபிஎல் துவங்கி இருக்கிறது. இவ்வளவு நாள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்தியான்னு சேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூருன்னு நம்மளோட ஃபேவரட் டீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போறோம். டாடா ஐபிஎல் துவங்கும் போது இனிஷியல் செட் ஆஃப் மேட்சஸ் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்குன்றதால அதை பத்தி தான் டிஸ்கஷன் இருக்க போகுது கேம் பிளானோட இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல. அண்ட் இதுல எங்களோட ஸ்பெஷலான கெஸ்ட், எங்களோட ஸ்டார்ட்ஸ் குரு நானி இணைகிறார். வணக்கம் நானி. வணக்கம் முத்தோ, எப்படி இருக்கீங்க? இந்த வேர்ல்ட் கப் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்ஸ்ல ஓவரா? இன்னும் இல்லைங்க, செலிப்ரேஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது என்ஜாயபிளா இருக்கு. பட் ஐபிஎலுக்கு வருவோம். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? இன்னொரு சீசன் ஆஃப் ஐபிஎல் ஃபேண்டாஸ்டிக். இந்த சீசன் இஸ் கோயிங் டு பி ஈவன் பிகர், பெட்டர். செமையா இருக்கும். எல்லா டீம்ஸும் பாத்தீங்கன்னா மாறி போயிருக்கு. சில பிளேயர்ஸ்லாம் இல்ல, சில பிளேயர்ஸ்லாம் வேற டீம் போயிருக்காங்க. டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ்ல நம்மளோட டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். முதல் மேட்ச் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மோத போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எடுத்து சின்னசுவாமி ஸ்டேடியம்ல. ஆஃப்டர் அந்த நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. சின்னசுவாமி ஸ்டேடியம் ஒரு பாரம்பரியமிக்க ஸ்டேடியம்ல, அங்க ஆர்சிபி விளையாடுறதானே கரெக்டா இருக்கும் பாருங்க ஓப்பனிங் மேட்ச் தானே. எக்ஸாக்ட்லி, டெஃபினெட்லிங்க. பயங்கர ஃபேன் பேஸ், எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஃபாலோட் டீம் ஆர்சிபி அண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது ஷூராகவே ஆர்சிபிக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த கிரவுண்டில் விளையாடுறது அவங்களுக்கு டெஃபினெட்லி பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஷூராகவே. ஸோ பேக் டு சின்னசாமி இஸ் வெரி குட் நியூஸ் ஃபார் ஆர்சிபி அண்ட் தேர் ஃபேன்ஸ். அதாவது போன வருஷம் 18வது சீசன் ஜெர்சி நம்பர் 18க்கு கோப்பை கிடைக்குமான்னு ஆரம்பிச்சோம். அதை பண்ணாங்க. இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காண போறாங்க. போன சீசன்ல இந்த டீமோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா எல்லா பாக்ஸும் டிக் ஆச்சு. டாப்ல வந்து ஒரு விராட் கோலி, ஃபில் சால்ட் அற்புதமான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ரஜத் பதிதார் கண்ட்ரோல் பண்ணாரு. கீப்பர் கிட்டே இருந்து ஜிதேஷ் கிட்டே இருந்து சில நல்ல இன்னிங்ஸ் வந்துச்சு. நானே ஒரு வெல் ரவுண்டட் சைடுல ஆக்ஷன்ல கூட அவ்வளவு வேலை இருந்ததில்லை அவங்களுக்கு. ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் சைடு. லாஸ்ட் சைடு வந்து அவங்க பிக் பண்ண சைடு வந்து எல்லா பேஸும் கவர் பண்ணி பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா வந்து ஆக்சுவலி அந்த இன்ஜூரிஸ் அதுதான் வந்து ஒரு கன்சர்ன் இருந்தது. பிஃபோர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி லாஸ்ட் சீசனே இருந்தது. ஹேசல்வுட் எப்படி ஆடுவாரா மாட்டாரா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்தாரு, ஃபென்டாஸ்டிக்கா ஆடினாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. பட் அகெயின் கோயிங் இன் டு திஸ் சீசன் ஐ திங்க் அகெயின் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஹேசல்வுட் பாத்தீங்கன்னா அவங்க ஆஷஸ்ல நிறைய மிஸ் பண்ணாரு. T20 வேர்ல்ட் கப்பை மிஸ் பண்ணிருக்காரு. யாஷ் தயால் அவரும் வந்து வருவாரான்னு தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்ல ஆர்சிபிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ண போறாங்கன்றது இட்ஸ் அ பிக் குவெஸ்டின். நிச்சயமா அதுல தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா ஜாஷ் ஹேசல்வுட் நிறைய கிரிக்கெட் மிஸ் பண்ணியிருக்காரு நானி. அண்ட் ஜேக்கப் டஃபியை எடுத்தாங்க. அவங்க வந்து மேபி ரீப்ளேஸ்மெண்ட்டா யோசிச்சு எடுத்திருக்கலாம். பட் டஃபி வேர்ல்ட் கப்ல பார்த்தோம் அவ்வளவு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஃபைனல்ஸ்ல கூட வள்ளலா இருந்தாரு. ஸோ அங்க ஒரு பிரச்சனை இருக்கும்ல அப்படி ஹேசல்வுட் இல்லாத பட்சத்துல. 100% ஹேசல்வுட் வந்து ரொம்ப வைட்டலுங்க. அதாவது டீம் வந்து நல்ல ரவுண்டட் சைடு ஆர்சிபி அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் அந்த ரவுண்டட் சைடுல சில கீ பிளேயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ விராட் கோலி, ஹேசல்வுட், ஸோ இந்த மாதிரி சால்ட் அட் தி டாப் அவரும் ஃபார்ம்ல இல்லை. T20 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா சால்ட் வந்து ஒன்றும் பெருசா பயங்கரமா ஒன்றும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மெயின் பிளேயர்ஸ் ஹூ ஹேவ் டு பெர்ஃபார்ம். டேவிட் அவரும் பயங்கர ஒரு ஃபெயிலியர் T20 வேர்ல்ட் கப்ல. ஸோ இந்த ஒரு ஐபிஎல் உள்ள வரும்போது ஆர்சிபி வந்து அந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா உற்சாகத்தோட லாஸ்ட் இயர் விட்ட இடத்துல இருந்து பிடிக்கிறோன்ற மாதிரி இருக்க மாட்டாங்கன்றது தான் எனக்கு ஒரு என்னுடைய கணிப்பு. ஃபில் சால்ட்டை பத்தி சொன்னீங்க நானி. அதாவது வேர்ல்ட் கப்ல அவ்வளவு பெரிய ஃபார்ம் இல்ல. பட் சின்னசுவாமி ஸ்டேடியம் பேட்டிங் கண்டிஷன்ஸ் ஃபார்முக்கு வந்தா சூப்பர். அப்படி அவர் இல்லைன்னா கூட வேர்ல்ட் கப்ல பார்த்தோம் செமிஃபைனல் இந்தியாவுக்கே ஒரு பயத்தை காட்டின ஜேக்கப் பெத்தல் அவர் வந்து ரெகுலரா ஃபீச்சர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவரை ஒரு ஓப்பனரா கன்சிடர் பண்ணுவீங்களா? இல்ல, ஆக்சுவலா அவர் வந்து நம்பர் 3 தான் அவருக்கு பெட்டர் ஸ்பாட். அவங்களுக்கு பாருங்க மெயினா வந்து சால்ட், டேவிட், ஷெப்பர்ட், ஹேசல்வுட் அண்ட் பெத்தல் இந்த 5 பேர். இல்லங்க அவர் அம்பையருங்க. என்னங்க டேவிட் ஷெப்பர்ட் நீங்க அவர் அம்பையர். ஏங்க ரொமாரியோங்க. ஏங்க நீங்க சொன்னீங்க டேவிட் ஷெப்பர்ட், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு. அப்படி சேர்ந்து கலக்குறீங்க. எப்படி உங்களுக்கே ஜெம்ஸ்? அதுதான் போடணும். அப்ப போட்டாதான் நான் அலர்ட்டா இருக்க முடியும். எல்லாரும் போடணும் ஜெம்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 5 பேர்ல 4 பேர் ஆடணுங்க அவங்களுக்கு. அப்பதான் வந்து ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர நீங்க வந்து இப்ப டஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கண்டிஷன்ஸ்ல செம பவுலர் அவரு. பால் நல்லா மூவ் ஆகும் போது. பட் பாத்தீங்கன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண முடியல அவரால். ஸோ அதனால வந்து அங்க வந்து அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோலி அண்ட் சால்ட் தே ஷுட் ஓப்பன். நீங்க சால்ட்டை நீங்க பர்சஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இஸ் எ ப்ரூவன் பெர்ஃபார்மர். போன சீசன் முன் சீசன் எல்லாமே நல்லா ஆடிருக்காரு. ஸோ அதனால நீங்க யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் சால்ட். நீங்க எடுத்த உடனே நீங்க வந்து சால்ட்டுக்கு பதிலாக நீங்க பெத்தல் நீங்க ஆடினீங்கன்னா டீம் ஒரேல் காலி ஆயிடும். ஸோ யூ கோ வித் சால்ட் அண்ட் கோலி, பெத்தல் அதுக்கப்புறம் எடுத்துட்டு வாங்க. நீங்க டேவிட் ஆடுறத பத்தி நீங்க யோசிக்கலாம்.
ரஜத் பட்டிதார், குருணால் பாண்டியா, ஜிதேஷ். ஸோ இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹவு இட் கோஸ், ஏன்னா பிகாஸ் ஐபிஎல் இஸ் நாட் எ ஷார்ட் டோர்னமெண்ட், இட்ஸ் அ லாங் டோர்னமெண்ட். ஸோ அதனால முதல்ல ஒரு 2-3 மேட்சஸ் நீங்கள் டெஸ்டட் சைடோட நீங்கள் போகணும். மறுபக்கம் எதிரணிக்கு நம்ம வருவோம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நானி கிட்டத்தட்ட ஒரு பழைய ஆர்சிபி வைப் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, பேட்டிங் எடுத்தீங்கன்னா இஷான் கிஷன், அப்படியே பேட்டிங்ல ஒரு கடப்பாறையா தெரியுது. பட் அப்படியே போலிங்க்கு வந்தீங்கன்னா அங்க இன்னமும் வீக்னஸஸ் இருக்கு அண்ட் அது வந்து ஆக்ஷன்லயே அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சுன்ற கேள்வியும் இருக்குல்ல நானி? இருக்குங்க. பட் ஆக்சுவலா தே ஹேவ் டு வின் வித் தட் பேட்டிங் தான். எனக்கு தெரிஞ்சு மெயினா வந்து நீங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து கிளிக் ஆகல சுத்தமா அவங்களுக்கு. ஸோ பேட்டிங் வந்து எக்கச்சக்க ஃபெயிலியர். பட் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் வந்து கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னங்க ஹெட், கிளாசன், அபிஷேக், கமின்ஸ், அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன், நிதிஷ், அனிகேத். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு வந்து எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் தே வில் ஸ்கோர் ஒரு 200 கிட்ட டெஃபினட்டாக போவாங்க. ஸோ அண்ட் தென் அதை வச்சு நீங்கள் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை வச்சு நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணணும், ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு சேஸ் இட். அதுதான். ஏன்னா போலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி ஹர்ஷல் பட்டேல், அன்சாரி, அதுக்கப்புறம் உனத் கட்டு, இவங்களெல்லாம் வச்சு தான் நீங்கள், விஷான் மலிங்கா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வைட்டல் ஒரு போலர். ஸோ இவங்களை வச்சு தான் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு மேனேஜ். பட் இருந்தால் கூட தே ஹேவ் டு வின் வித் தட் பேட்டிங். லிவிங்ஸ்டன் இருக்காரு, அவரை நீங்கள் ஓடுனா எதனா ஒரு மேட்ச் வந்து நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் எதனா ஒரு ஃபாரின் பிளேயர் வச்சு நீங்கள் ஆட வைக்கலாம். ஸோ சாலிட் ஃபயர் பவர். எனக்கு தெரிஞ்சு சிக்ஸர் வந்து மேக்ஸிமம் அடிக்கக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனுமே ஒரே டீம்ல இருக்க மாதிரி இருக்கு. ஓகே நானி, ஸோ ரெண்டு டீமே அனலைஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. இந்த மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் அட் சின்னசுவாமி யார் ஜெயிப்பாங்க? உங்களோட கணிப்பு என்ன? என்னோட கணிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் வந்து டெஃபினெட்லி கோயிங் அஸ் ஃபேவரட்ஸுங்க. ஈவன் தோ ஆர்சிபி தே ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன கிரவுண்ட் வந்து சின்னசுவாமி வந்து இட்ஸ் கோயிங் டு ஃபேவர் த அதாவது ஒரு மைட்டி ஹிட்டர்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எச். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து டெஃபினெட்லி ஒரு மாதிரி வந்து பண்ணி வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. அப்படியே நம்ம ரெண்டாவது மேட்ச் மேல கவனத்தை எடுத்துட்டு வருவோம். இங்க வந்து மறுபடியும் ஒரு ஹை ப்ரொஃபைல் டீம் விளையாட போறாங்க. ஒரு பக்கம் இருக்க போறாங்க மும்பை இந்தியன்ஸ், மைட்டி மும்பை 5 டைம் சாம்பியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவங்களும் கோப்பைகளை ஜெயிச்சிருக்காங்க மல்டிபிள் டைம்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல. போன சீசன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இல்ல கேகேஆர். இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? ஏன்னா மும்பை கப்பு ஜெயிச்சு கொஞ்ச நாள் ஆகுது நானி, நாள் ஆகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி தி இயர். மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து டைட்டில் வரதுக்கு நல்ல பயங்கர ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அதாவது அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் என்ன வந்து ஒரு ஏதான ஒரு டீம் வந்து நீ இப்போ சொல்லணும், இந்த செகண்ட் நீ சொல்லணும் டைட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லு அப்படின்னா ஐ வில் சே இட் இஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சைடு. ஏன்னா மற்ற சைட்லாம் வந்து டூரிங் த கோர்ஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட் வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சு இன்ஜுரிஸ்லாம் வரலாம் மற்ற டீமுக்கு, அப்பெல்லாம் மாறி அதுக்கப்புறம் மாறலாம். பட் இன்னி தேதியில் நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன சைடுங்க இது? ரிக்கில்டன், டிகாக்ல ஒருத்தர், போல்ட், ஜாக்ஸ், ஷெர்ஃபேன், 4 ஃபாரினர்ஸ். இந்தியன் பிளேயர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதை வச்சே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ரோஹித், சூர்யா, திலக், பும்ரா, ஹர்திக், தீபக் சஹர், அஸ்வினி குமார் ஆர் ஷார்துல் தாக்கூர் ஆர் மார்க்கண்டே. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு அண்ட் உள்ள உட்காருது யாரு? பாஷ், சாண்ட்னர், கசன்ஃபர். நீங்க யாருமே நீங்க உட்காந்து கேட்க முடியாது. அதாவது ஒரு 15-16 கதை அப்படின்னா 16 கதை இருக்குங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் யுத்தத்துக்கு போறாங்க கதையை வச்சுட்டு. இல்ல ஏங்க அப்பதாங்க கதையை நீங்க எழுத முடியும். கதையில தான் ஒரு வினோதமான ஒரு விஷயம் இருக்குல்ல நானி. அதாவது 2 டைம்ஸ் வேர்ல்ட் கப் பேக் டு பேக் ஜெயிச்ச இந்தியாவோட கேப்டன்ஸான ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் அங்க இருக்க போறாங்க. பட் கேப்டன்சி பண்ண போது ஹார்திக் பாண்டியா. லைக் அந்த பிரஷர் இதுக்கு முந்தின சீசன்ஸ்லயும் தெரிஞ்சிச்சு நானி. மறுபடியும் அந்த பிரஷர் ஹார்திக் மேல தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லங்க, ஏன் தெரியுமா சொல்றேன்? சிம்பிளா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 2 பேரும் கப் அடிச்சாங்க. ஆனா அந்த கப் அடிச்சு அவங்க 2 பேரும் தான் கேப்டன் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா அந்த கப் அடிச்ச போது அதுக்கு முக்கிய காரணமா இருந்த 2 பேர் யாரு? பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா. அவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. சோ இப்போ என்னன்னா அந்த நீங்க வந்து சின்ன அந்த ஃபர்ஸ்ட் சீசன் இருந்தது பாருங்க, இவருக்கு பதிலா இவர் கேப்டன் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து ஒரு மாதிரி கிரௌட் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. ஜாலியாக ஆடுவாங்க. நீ இந்தியாவுக்கு அடிமா, நீ எனக்கு இது, நான் உனக்கு இந்தியா அடிச்சு கொடுத்தேன்ல, நீ எனக்கு ஐபிஎல் அடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் கேட்பார். ஸோ பும்ரா வந்து நியூட்ரல், எல்லாத்துலயுமே வந்து பும்ரா இருப்பார். ஓகே, மறுபக்கம் எதிரணிக்கு நம்ம வருவோம் நானி. கேகேஆர் போன வருஷம் அவ்வளவு கிரேட்டா இல்ல, ஃபார்ச்சூன்ஸ் மாறணும்னு நினைப்பாங்க. சில பெரிய ஹை ப்ரொஃபைல் ரிலீசஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆண்ட்ரே ரசல் மாதிரி பிளேயர் கூட விலகிட்டாரு. இப்ப பவர் கோச் அவர் இருக்க போறாரு. டீம்ல இன்ஜுரி பிரச்சனை இருக்குல்ல நானி. பத்திரானா வேர்ல்டு கப்லயே இன்ஜூர் ஆனாரு. இங்க ஒரு வீக்னஸ் இருக்கு நானி, எனக்கு தெரிஞ்சு பெருசா அட்ரஸ் பண்ணல அவங்க. அண்ட் முஸ்தபிசூர் அவைலபிளா இருக்க மாட்டாரு. எக்ஸாக்ட்லி, அது அவங்க போலிங்ல நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி இன்ஜுரிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு.
நான் பேட்டிங்லேயே பார்க்குறோம். ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ். ஏன்னா இப்போ T20 வேர்ல்ட் கப் பார்த்தவங்க எல்லாரும் ஆலன் சைஃபர்ட் அடிச்சு நொறுக்கிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஆலன் சைஃபர்ட், நரேன் கிரீன் இது வந்து அன்பிரடிக்டபிள். அதாவது இவங்க 4 பேரும் வந்து இட் குட் பி 10 for 4. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. அதுக்கப்புறம் ரஹானே வந்து தள்ளி தள்ளி ஆடிட்டு இருப்பார் ஒரு சைடு. ஸோ அவர் வந்து ஆடுவார். அவர் என்ன டவுன், அவர் ஓப்பனிங் போக முடியாது. ஏன்னா ரஹானே வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ரகுவன்ஷியை மறக்கறீங்க நீங்க, சம பிளேயர் அவர். இருக்கட்டும், இல்ல ரகுவன்ஷி தான் வரேன், பட் ரஹானே கேப்டன் ஆட போறாரு. ஸோ அதனால நீங்க ரஹானே கேப்டன் தான், ஹஸ் டு பிளே அட் தி டாப், ஓப்பனிங் ஆடணும். பட் சைஃபர்ட், அலன் நீங்க ஆட வைக்கணும்னா ரஹானே ஓப்பனிங் ஆட முடியாது. அவர் 6வது ஓவர் உள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்க, 7லேருந்து 15 ரஹானே பால் சாட்டுவாரு. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. பவலை நீங்க ஆட வைக்க முடியாது. தென் அந்த மாதிரி இந்த டீம் இப்பதான் ரசல் இல்ல. ஸோ அந்த ஃபயர் பவர் ஃபினிஷிங்க்கு பவல் மாதிரி ஒரு பிளேயர் வேணும்ல. பவல் வேணும். பட் நீங்க வந்து எப்படி தான் ஆலன் சைஃபர்ட், நரேன் கிரீன் அப்படின்னா நீங்க ஆலன் சைஃபர்ட்ல ஒருத்தர் தான் ஆட வைக்க முடியும். ஒருத்தர் தான் ஆடுவாங்க. நானி அதான் மோஸ்ட் லைக்லி என்னோட. சரி, ஒருத்தர் ஆடட்டும். அதுக்கு பதில் நீங்க பவல் வச்சுக்கோங்க. அப்புறம் ரமன்தீப், ரிங்கு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இது வந்து டெஃபினெட்லி தே வில் ஆல் ஹேவ் டு ஜெல் வெல். அந்த மாதிரி ஒரு டீம் செட் ஆகணும். அதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளா போகணும். போயிட்டு முதல்ல இனிஷியலா ஒரு 5 மேட்ச்ல ஒரு 3 வின் எங்கேருந்தாவது வரணும். அப்போ வந்து இந்த சைடு வந்து ஆஹா சூப்பர்னு சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு KKR வந்து ரொம்ப, நான் என்னோட கணிப்புல ரொம்ப கீழே போட்டு வச்சிருக்கேன், 8ல போட்டு வச்சிருக்கேன். அதான் நீங்க பேசுறதுலே தெரியுது தூக்கி கீழே போட்டீங்க அப்படின்னு. அடுத்தது குவஹாட்டியில நடக்க போற மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். போன சீசனோட நம்பர் 9 and 10 விளையாட போறாங்க நானி. வித் 2 டீம்லயுமே அநேக மாற்றங்கள், ஏகப்பட்ட மாற்றங்களோட வராங்க. ஹவு டு யூ see this match going நானி? இது ஃபண்டாஸ்டிக் மேட்சாக இருக்கும். டெஃபினெட்லி வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் அவே ஐ வில் சே CSK as ஃபேவரட்ஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவோம். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, CSK உடைய வந்து 4 ஃபாரினர் ஏற்கனவே நான் பிக் பண்ணிட்டேன். பிரவிஸ், எல்லிஸ், நூர், அகில் ஹுசைன் 4 பேர் பிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காசி சார் பாருங்க, நான் பிக் பண்ணிட்டேனா? இல்லை, நான் என் டீம் இது பாருங்க. நான் வந்து ருத்து, சஞ்சு, மாத்ரே, தோனி, தூபே, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சர்மா, அவர் ஆட வெஸ்ட் கலீல், ராகுல் சஹர், சர்ஃப்ராஸ், இந்த கோருக்குள்ள தான் நான் வந்து டீம் எடுக்க போறேன். ஸோ இந்த மாதிரி டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பயங்கர சூப்பர் ஸ்ட்ராங்குங்க. அதுவும் சஞ்சு இப்போ இருக்கிற ஃபார்ம்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சஞ்சுவோடைய எஃபெக்டே வந்து இப்போ எல்லாருக்கும் அப்படியே ரப் ஆயிருக்கும் டீம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது CSK இஸ் டூ ஸ்ட்ராங்கஸ்ட் சைட். பிரவிஸ், அதாவது நீங்க பாருங்க, சஞ்சு, பிரவிஸ், தூபே எல்லாருமே வந்து, எல்லிஸும் நல்லா போட்டாரு, நூர் அஹமட் அஃப்கோர்ஸ் நிறைய சான்ஸ் கிடைக்கல, அகில் ஹுசைன் சுமாரா போட்டாரு. ஸோ எல்லாருமே நல்ல பர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப் CSK டீம்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு CSK இஸ் a very strong team. on the other hand, RR பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு bowling வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் எனக்கு சரி பண்ண வருவோம். நானி RRக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம CSK மேலே கவனம் செலுத்தலாம். ஏன்னா அதுல ஒரு சில கேள்விகள் என்கிட்ட இருக்கு. நானி CSKவோட காலங்காலமா டெம்ப்ளேட் என்னன்னா, ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபாரின் ஓப்பனருக்கு போவாங்க. லைக்ஸ் ஆஃப் வாட்சன் பார்த்துருக்கோம், ஹெய்டன் பார்த்துருக்கோம், ஹஸ்ஸி பார்த்துருக்கோம், மெக்கலம் கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்லேருந்து வெளியே போய் உங்களுக்கு வந்து இந்தியன் டாப் 3 இருக்க போகுது. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ருத்துராஜ் கைக்வாட் அட் நம்பர் 3. இங்கே சொதப்புனா அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸும் இல்லையே. நான் யாராவது ஒருத்தருக்கு ஃபார்ம் அவுட்னா கூட ஏங்க இது எப்படிங்க நீங்க ஃபாரின் ஓப்பனர்ஸை வச்சு போறது ரைட். நல்ல ஓப்பனர் உங்ககிட்ட ஃபாரின் ஓப்பனர் இருந்தா நீங்க போலாங்க. உங்களுக்கு இந்தியன் ஓப்பனர்ஸே ஒரு 3 பேர் வந்து செம்மையா இருக்கும்போது நீங்க எதுக்கு ஃபாரின் ஓப்பனர்ஸ்? நீங்க வந்து ஆக்சுவலா ரொம்ப அப்படி பார்க்க கூடாதுங்க. அதாவது சொன்னது அப்படியே அது எம்ஜிஆர் பாட்டு மாதிரி இருந்துச்சு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையே ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். கரெக்ட்டுங்க. அதாவது இந்தியன் பிளேயர்ஸ்ல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் இல்லைன்னா நீங்க then you can go for some other ஒரு 2 ஃபாரின் ஓப்பனர் கூட நிறைய டீம்ஸ் போறாங்க. ஸோ அவங்க கிட்ட இல்ல. பட் இங்க வந்து இவ்வளவு ஓப்பனர்ஸை வச்சுட்டு நீங்க ஊர்வில் பட்டேல் வேற இருக்காரு உள்ள, தடிக்க விழுந்தா ஓப்பனர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஃபாரின் ஓப்பனர் பத்தி தேவையே இல்லை. ருத்து, சஞ்சு, பிரவிஸ் இருக்காரு, மாத்ரே இருக்காரு. இவங்க இந்த 4 டாப்ல வந்து அடின்னு அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் தூபே, தோனி, கார்த்திக் சர்மா அந்த ஃபினிஷர் ரோல்ல, சர்ஃப்ராஸ் கான் அவர் இருக்காரு, அவர் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர், அவரு நீங்க எடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து கவர்டுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 11 இஸ் கவர்ட் ஃபார் CSK. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே நானி. அண்ட் அடுத்த முக்கியமான கேள்வி, சஞ்சு சாம்சன் இந்தியாவோட கீப்பர் இந்த டீம்ல வந்து ட்ரேட்ல எடுக்கப்பட்டிருக்காரு ஒரு பெரிய தொகை கொடுத்து. MS தோனியோட ரோல் என்னவா இருக்க போகுது? இப்ப சஞ்சு சாம்சனை ஃபீல்டிங் பண்ண வச்சுட்டு MS தோனி கீப்பிங் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, தோனி வந்து ஆக்சுவலா நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் 15ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா 11ல இருந்தாகும். ஏன்னா தோனி வந்து நீங்க வந்து
நீங்கள் வந்து இந்த மாதிரி இம்பேக்ட் பிளேயரெல்லாம் நீங்கள்லாம் தோனி ஃபீல்டில் இருக்கிறது தாங்க இன்புட்டு. நீங்கள் அப்படிலாம் அவர் டீம்லேயே இருக்கக்கூடாது. அவர் டீமில் அந்த கேம்பஸில் இருந்தாலே அவர் வந்து 11ல் இருக்கணும் அவர். ஸோ சஞ்சு நிறைய முறை இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய முறை ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. டீப் பாயிண்டில் இருப்பார் அவர், ஸ்வீப்பர் பாயிண்டில் இருப்பார் அவர் எப்போவுமே. ஸோ அவர் அங்கே நல்லா கேட்ச்லாம் பிடிச்சி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர் அங்கே இருக்கட்டும். அண்ட் அடுத்தது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நம்ம வருவோம். அதாவது இந்த டீம் மறுபடியும் போன வருஷம் நீங்கள் சொன்ன அதே தான், இன்னமும் அதே யங் டீம் தான். அந்த கோர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் வெளியில, பட் ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அடிஷன் இருக்கு. அண்ட் யாரெல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிம்ரன் ஹெட்மயர் போன வருஷம் சொதப்பலா இருந்துச்சு, பட் ஸ்டில் ரீட்டைன் பண்ணப்போ ஏன்டா ரீட்டைன் பண்ணாங்கன்னு யோசிச்சோம். பட் வெஸ்ட் இண்டீஸ் டீம் வேர்ல்ட் கப்ல காமிச்சாங்க, ஒரு புது ரோல் கொடுத்தாங்க. நம்பர் 3ல ஆட வச்சு ஹெட்மயருக்கு இந்த டீம்ல நம்பர் 3 வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக ஆடி ஆகணுங்க. ஏன்னா சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரும் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ நம்பர் 3 நீங்க வந்து இப்போ பட்லர்லாம் கிடையாது. அந்த காலத்துல வந்து ஆடினாரு பட்லர். டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இல்ல பரவாயில்ல, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதுக்கு என்ன பண்ண, இந்தியன் டீம்ல 7 லெஃப்ட் ஹேண்டர் வச்சு கப் அடிக்கிறோம் நம்ம. ஸோ அதனால இந்த லெஃப்ட் ரைட் எல்லாம் கிடையாது. நல்லா ஆடுற பிளேயர் ஆடணுங்க. இந்தியன் டீம்ல பாருங்களேன், நம்ம எவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துனே இருக்காங்க. கடைசி வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 7 லெஃப்ட் ஹேண்டர் வச்சு நம்ம இப்போ T20 வேர்ல்ட் கப். ஆனா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உள்ள இருக்கணும்ன்றதுல பார்த்தாங்கல்ல. பார்த்தா கூட எவ்வளோ நீங்கள் பண்ண முடிஞ்சது. அது சஞ்சு சாம்சன் ஆடினதுனால உங்களுக்கு லெஃப்ட் ரைட் இருந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெட்மயர் நம்பர் 3 ஆடலாம். அதுக்கப்புறம் பராக், ஜுரேல் ஒரு மாதிரி நீங்கள் பேட்டிங் வந்து நல்லா இருக்குங்க. சூரியவன்ஷி அட் த டாப் எக்ஸ்ப்ளோசிவ். அந்த போலிங்கில் தான் எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் நிறைய ரன் கொடுக்க போகிறாரு, சாம் கரன் போட போகிறாரு, தென் பர்கர், மில்னே. ஸோ இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் மபாக்கா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே ரன் கொடுக்குறவர். நீங்கள் பாருங்க, திருப்பி அதுதான் நான் சொல்கிறேன், திருப்பி துஷார் தேஷ்பாண்டே, ஆர்ச்சர், கரண், பர்கர், சந்தீப் சர்மா போன வருஷம் புது ரோல். சந்தீப் சர்மா அண்ட் பிஷ்னாய் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல நீங்க கொண்டு வர முடியும் வித் ஜடேஜா. புரியுதா? ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே இஸ் a far better team. சரி, பெர்சன்டேஜ் சொல்லுங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் இந்த மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளவு ஆறார்? I will go with 75-25. 75 CSK. அடுத்தபடியாக 4வது நாளைக்கு நம்ம வருவோம். இங்க பஞ்சாப் கிங்ஸ் போன எடிஷனோட ரன்னர்ஸ் அப், மக்களின் கேப்டனை தலைவனாக கொண்ட பஞ்சாப் கிங்ஸ் மோத போறாங்க குஜராத் டைட்டன்ஸை எதிர்த்து. நானே ஒரு ட்ரீம் ரன்னா இருந்துச்சு பஞ்சாப் போன சீசன், பாரிங் தட் ஃபைனல். எப்படி அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுமா? 100% பண்ணுவாங்க. டெஃபினெட்லி டாப் 4க்கு வரதுக்கான எல்லா அறிகுறிகளும் அந்த டீம்ல இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ் ஆர்யா அண்ட் பர்ஃபும்லன் அவர் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஒமர் சாய், யான்சன், ஃபெர்குசன். ஸோ அந்த நல்ல போலிங் நல்லா கவர் ஆயிருக்கு. செஹல், ஹர்ஷ்தீப்னு சொல்லிட்டு அந்த டீம், சஷாங்க் அவர் வேற நான் விட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீமை பார்க்கும்போது சூப்பர் சைடு, அது நல்ல பேலன்ஸ் சைடு. இங்கிலீஷ் போனால் கூட அவங்க பாடி லாங்குவேஜ் மாறாது. ஓகே, நான் இங்கே முக்கியமான கேள்வி என்னதுன்னா, போன வருஷம் அவங்க பேங்க் பண்ண அந்த இந்தியன் அன்கேப் பிளேயர்ஸ் லைக்ஸ் ஆஃப் ஆர்யா, அதுக்கப்புறம் பிரப் சிம்ரன் சிங், இவங்கெல்லாம் நல்லா பண்ணாங்க. நிஹால் வதேரா ஒரு நல்ல சீசனாக இருந்துச்சு. பட் அடுத்த சீசன் வர டீம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளான்ஸோட வருவாங்களே. ஏன்னா ஒரு தடவை கிளிக் ஆகுறது ஈஸி, 2வது தடவை அதே கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல. ப்ராப்ளி பிரியன்ஷ் ஆர்யா நீங்கள் அவருக்கு ஒன்றா நீங்கள் சொல்லலாம். மற்றவங்களாம் எல்லாம் டெஸ்டட் பிளேயர்ஸ். நீங்கள் பிரப் சிம்ரன் வந்து ஒரு 4-5 சீசன் ஆடிட்டு இருக்காரு. அவர் அப்பப்போ அந்த அவருடைய பொட்டன்ஷியல் தெரிஞ்சுது நமக்கு. சஷாங்க் சிங் நமக்கு தெரியும், நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் மற்றபடி நீங்கள் வேறு யாரையும் ஒன்றும் பெருசாக டெஸ்ட் பண்ணிவிட்டு திடீர் வதேரா மும்பைக்கே செம்மையாக ஆடினார் அவர். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்காரு. ஸோ ஒன்று வந்து அந்த ஆர்யாவை மட்டும் வேறு எதனா கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு டீப் பாயிண்ட்டு, டீப் தேர்ட் பேண்டில் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவர் அது ஓவர் கம் பண்ணுவாருங்க. அதானே உங்களுக்கு அடுத்த லெவல் நீங்கள் போனோன்னா ஓவர் கம் பண்ணணும். நிச்சயமா. இப்போ வந்து எதிரணிக்கு வருவோம். நான் இங்கே வந்து ஆரம்பத்திலேயே எனக்கு கொஞ்சம் இடிக்குது நான் குஜராத்தோட. ஏன்னா போன வருஷம் பல்க் ஆஃப் த ரன்ஸ் அடிச்சது அவங்களோட டாப் 3 தான். நீங்கள் கூட இறுதி போட்டிகள்லாம் வரப்போ சொன்னீங்க உங்களோட டாப் ஆர்டர் போச்சுன்னா அதுக்கப்புறம் யாருங்க இருக்காங்க, யாருமே இல்லைன்னு நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அண்ட் இப்போ ஃபார்மும் அந்த அளவுக்கு இல்லை. நானே சாய் சுதர்ஷன் ஒரு இன்ஜுரியிலேருந்து வரப்போறாரு. ஜாஸ் பட்லருக்கு பேட்டில் பாலே படலை வேர்ல்டு கப்பில். அதுக்கப்புறம் கில் வந்து வேர்ல்டு கப் விளையாடல, அவரும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் விளையாட போறாரு நானி. ஸோ போன வருஷம் அவங்களோட பலமாக இருந்த டாப் 3 இந்த வருஷம் ஒரு பலவீனமாக தெரியுதா? ரொம்ப பெரிய பலவீனம். எனக்கு தெரிஞ்சு பயமாக இருக்குது ஜிடி என்ன பண்ண போகிறாங்களோன்ட்டு. ஏன்னா அங்கே வந்து கில்லு வந்து ஆடி நம்ம பார்க்கவே இல்லை ரீசெண்ட் டைம்ஸில். பட்லருக்கு சுத்தமாக நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே வந்து கேட்ச்லாம் விட்டால் கூட ரன் அடிக்க மாட்டேன்றாரு. சாய் சுதர்ஷன் நீங்கள் இன்ஜுரி. அதுக்கப்புறம் ஷாருக் கான் ஒரு பெரிய ஃபார்மில் இல்லை தமிழ்நாடுக்கு. வாஷிங்டன் மட்டும் இருக்காரு. ஸோ மற்றபடி இப்போ தெவாட்டியா, ரஷீத் கான் ஃபார்மில் இல்லை. அவர் ஒன்றும் ருதர்ஃபோர்ட வேற விட்டாங்க. ஆமாம், ருதர்ஃபோர்ட வேற விட்டாங்க. அவர் தான் ஏதோ ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஐ திங்க் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து தே வில் ஸ்ட்ரகிள். டாப் 4லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மறந்துடலாம். அண்ட் போலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ராஷித் கான் அந்த அளவுக்கு நல்லா பண்ணல வேர்ல்டு கப்பில். அதுக்கப்புறம் ஒரு ரபாடாவுக்கும் அவ்வளோ சிறப்பான டோர்னமெண்ட்டாக அமையலை. எப்படி பண்ண போகிறாங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்த முல்லன்பூர் மேட்ச்சில். நானே இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் யார் ஃபேவரட்ஸ் நினைக்கிறீங்க, பஞ்சாபா ஜிடியா? ஆப்வியஸ்லி பஞ்சாப். பல்லே தானே, நான் பஞ்சாப் தான். ஓகே. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து இன்னொரு மேட்சுக்கு நம்ம வருவோம். இது வரைக்கும் நம்ம பேசாத 2 டீம், லக்னோ ஒரு பக்கம், டெல்லி மறுபக்கம் இருக்காங்க. நானே லக்னோ டீம், அதாவது என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த டீமில் இந்த சீசன் அண்டர் ரிஷப் பண்ட்? அவரையும் பார்த்து கொஞ்ச நாள் ஆகுது, இப்போ ஒரு புது ஜெர்சிலாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். கரெக்டுங்க, அவங்களுக்கு ஒரு ரெசர்ஜன்ஸ் தேவைதான். பட் இருந்தால் கூட திருப்பி அவங்க வந்து ஆன் தேர் பேட்டிங் தான் அவங்க வந்து ஃபால் பேக் ஆகணும். ஸோ திருப்பி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போலிங் ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய அவங்களுக்கு இன்ஜுரி ப்ரோன் போலர்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. மயங்க் யாதவ், ஷம்மி, இவங்கெல்லாம் இன்ஜுரி ப்ரோனில் தான் இருக்காங்க. ஐ திங்க் மோஷின் கான் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிக்கலஸ் பூரன், மிச்சல் மார்க்ரம், ஸோ இந்த மாதிரி திருப்பியும் ரிஷப் பந்த், ஸோ இவங்களுடைய பேட்டிங்கோடைய மைட்டை வச்சு தான் போகிறாங்க. ஓகே, அப்போ அங்கங்கே அப்செட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சைடாக தான் தெரியுது. திருப்பியும் ஆக்சுவலாக போன சீசனுக்கு இந்த சீசன் வந்து பயங்கர மாற்றம். இந்த பிளேயர் வந்துட்டார், அந்த பிளேயர் வந்துட்டார், மாறி போச்சு, இந்த வாட்டி டைட்டில் அடிக்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அந்த மாதிரி சயின்ஸு இப்போ ஏர்லியில் தெரியல. அண்ட் அடுத்த அன்னைக்கு நம்ம வருவோம் டெல்லி. இன்னொரு முறை ஹெட் கோச் நம்ம ஹேமந்த் பதானி தான் இருக்க போறாரு. ஸோ ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம் அவருக்கு இந்த நேரத்தில். அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க நானி, அதாவது இன்ஃபார்ம்லையும் தெரியுறாங்க அவங்களோட பேஸ். ஒரு டேவிட் மில்லர் வேர்ல்ட் கப் ரொம்ப நல்லா பண்ணாரு, ஸோ அவர் வந்து மிடில் ஆர்டரில் க்ரூஷியலாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஆகிப் நபி, அவர் வந்து ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஜம்மு காஷ்மீர் ரஞ்சி ஜெயிக்கிறதுல முக்கியமான காரணமாக இருந்தார். பத்தும் நிசங்கா வேர்ல்டு கப்பில் 100லாம் அடிச்சாரு. ஸோ நானே கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் இன்னும் ஆட் பண்ணியிருக்காங்க. போன சீசன் அவ்வளவு நல்லா தொடங்கி எண்டிங்கில் அப்படியே மறைஞ்சு போச்சு அந்த டீமு. பட் இந்த வருஷம் ரிசர்ஜன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி இருக்கு, நல்ல சைடு. டிசியை பொறுத்த வரைக்கும் நிசங்காவோட இன்க்ளூஷன் அட் தி டாப். கேஎல் ராகுல் டாப்பில் ஆடுவார். அப்புறம் ஸ்டப்ஸ், மில்லர், அந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு ஃபினிஷிங் ரோலு. ஸ்டார்க்கு, நட்ராஜன் பயங்கர ஃபிட்டுன்னு கேள்விப்படுறோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செம்மையான ஒரு சைடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இவர் இருக்காரு விப்ராஜ் நிகம், அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு நல்லவர். அந்த அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வெரி குட் சைடுங்க. இது வந்து டெஃபினெட்லி எந்த டீமுக்கும் த்ரெட் இந்த டீம் டிசி. நான் இந்த மேட்ச்ல யார் ஃபேவரட்ஸ்? நானி டிசி தான் ஸ்ட்ரைட் அவே. அப்போ டிசி கொடுத்துட்டீங்க எல்எஸ்சிக்கு? டிசி கொடுக்கலாம் இப்போதைக்கு. ஸ்டார்ட்ல நீங்க எப்போ பாருங்க, 20 நாளுக்கு முன்னாடி கேட்குறீங்க. எனக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது டிசி ஆர் ஃபேவரட்ஸ். ஓகே நானி, இதோட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வர 5 மேட்சோட ப்ரிவியூ உங்களுக்காக எடுத்துட்டு வந்தோம் இந்த கேம் பிளான் எபிசோட்ல. ஹோப்ஃபுல்லி யூ லைக் தி ஷோ. கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் எங்களோட எக்ஸாண்டில் தெரியப்படுத்தலாம். இப்போதைக்கு நானி ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு. அண்ட் நேயர்களே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.